சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க, அறிவுக்கு எதிராக தான் எல்லாமே வந்து ஆதாரமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டையில் இருந்த கைரேகை மாலதிக்குள்ளது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரமும் அறிவுக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ரத்னா வந்து சொல்கிறாங்க, அறிவு அந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஆனால் சண்முகம் வந்து அறிவு தான் அந்த தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோட சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அறிவுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், அப்போ ரத்னா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி தான், அறிவு அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கத்தவும், அப்போ வந்து சண்முகம் வந்து கோபத்தோடு அவங்க வராங்க. அப்போ பரணி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க சண்முகத்தை. எங்கே பாருடா, நம்ம வந்து அறிவு பக்கம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அறிவுக்கும் மாலதிக்கு தான் தெரியும். மாலதியோட கதை தான் முடிஞ்சு போச்சுது. அதனால் அறிவுக்கிட்ட கேட்டப்போ தான் தெரியும் அப்படிங்கும்போது, அவனை பார்க்கலாம் நான் வரமாட்டேன், அவன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், வெங்கடேஷ் தான் இந்த மாதிரிக்கு இருந்துட்டான்னு பார்த்தாக்கி அறிவும் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறானே, அவன் மேலே இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சுது. இனிமேல் நான் அவனை ஏற்றுக்கவே மாட்டேன் இந்த வீட்டு மருமகன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து பரணி வந்து திட்டுறாங்க. என்ன சண்முகன் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அதாவது ஏன் அறிவு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாரு, ரத்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பேசிகிட்டு இருக்கிறா, அந்த நம்பிக்கையாக உனக்கு வர மாட்டேங்க அப்படிங்கும்போது எப்படி வரும், அவன் சட்டையில் தான் கைரேகை இருந்துச்சுது. அது மட்டும் இல்லாமல் கல்யாண நேரத்தில் அவன் எதுக்காக மாலதியை பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லவோ, இங்கே பாரு எதுக்காக என்னன்னு சொல்லி நம்மளே வந்து பேசிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, அறிவை சந்திச்சு அறிவுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவை சந்திக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. அப்போ சண்முகமும் அவங்க பரணியும் வந்து அறிவழகனை பார்க்குறதுக்காக வரவும், அறிவழகன் வந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து மாலதி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், அதனால தான் நாங்கள் இருந்து கிளம்புனேன் அப்படிங்கவும், அப்படி சொன்னான்னா நீ பாட்டுக்கு போயிருவியா என்ன அப்படின்னு வந்து சண்முகம் கேட்டுட்ருக்குறாங்க. நான் சொல்கிறத கேளு சண்முகம், அவள் என்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், நான் அதனால தான் நான் போனேன். ஆனால் நான் போகும்போதே அவன் முகமே சரியில்லாமல் இருந்தது, அதனால உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே யாரோ இருந்துறாங்க போலுக்கு, அவ கதவை அடைச்ச மாதிரிக்கே தான் பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா என்னை ஹக் பண்ணனா, அதில் தான் வந்து அவள் கைரேகை என் சட்டையில் வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டதுமே இவன் பேசுறது ஏதாவது நம்புற முடியுமா இருக்குதா, நீ தான் இவன் பேசுறதை நம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக கோபத்தோட போகவும், அப்போ அறிவழகன் வந்து பரணி கிட்ட சொல்றாங்க, பரணி நான் சொல்றதை கேளு, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கும்போது, சரி அறிவு நீ வந்து எந்த அளவுக்கு தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நீ சொல்றது சரிதான், ஆனால் அதை வந்து அவன் சண்முகம் நம்ப மாட்டேங்கிறானே, எல்லாமே உனக்கு எதிரால ஆதாரம் இருக்குது அப்படிங்கவும், என் ரத்னா என்ன நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க. முத்துப்பாண்டி வந்து சொல்றாங்க, பாரதி மேடம் வாராங்க சூப்பரண்டா அப்படிங்கவும், இது கேட்டதுமே அவங்க கூட இருக்கிற கான்ஸ்டபிள் கேட்குறாங்க, என்ன ஏன் அவங்க வந்தால் என்ன அப்படிங்கும்போது, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க அப்படிங்கவும், வைஜெயந்தி மேடத்தை கூட அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கவும், இது அவங்களுக்கு மேலேயாக்கும் அப்படிங்கிறாங்க, அவங்க ரொம்பவே வந்து மோசமானவங்க, டக்குன்னு வந்து அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ரொம்பவே வந்து இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தோம்னா பாரதியும் வராங்க. அவங்க வந்தது நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு தான் வராங்க. சண்முகத்தோட வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம்னா கனி வந்து சூடாமணி குரலில் அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பாரதி வந்துட்டியான்னு சொல்லி கேட்கவும், இது சூடாமணி வந்து என்ன இப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கனி உடம்புல சூடாமணி வந்திருக்காங்க. இதனால வந்து அவங்க பாரதி கிட்ட சூடாமணி மாதிரிக்க அவங்க பேசவும், உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, சூடாமணி நான் நல்லா இருக்கிறேன், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது, ஆனால் உன் கதை இப்படி முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லி நினச்சதுமே நான் உன்னை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததை பார்த்தோம்னா பாரதி கிட்ட வந்து அவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது கனி உடம்புல இருக்கிற சூடாமணி சொல்கிறாங்க, என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி நடந்து போச்சுது, என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே பாரதி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க, சண்முகம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சண்முகம் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே சூடாமணி வந்து சண்முகத்திட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், நீ நினைக்கிற மாதிரிக்கு என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நான் அப்படியே நான் விட்டுற மாட்டேன், என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன், சீக்கிரத்திலேயே அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க கணவரோட நான் ஒன்று சித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து கேட்குறாங்க, அதாவது என்ன நடந்துச்சு எனக்கு கிளியராக சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ நடந்தது எல்லாமே சண்முகமும் பரணியும் வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அப்போ ரத்னா அங்கேருந்து வராங்க. வந்ததுமே அவங்க வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அறிவு மேலே எந்த தப்புமே கிடையாது, அவன் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அதனால நீங்கள் தான் வந்து அவனை காப்பாற்றணும் மேடம், எப்படியாவது அவனை காப்பாற்றி என் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா சொல்கிறாங்க, அந்த சிவபாலன் கூட நான் வந்து வாழவே மாட்டேன், அவன் என்னை வந்து இந்த மாதிரிக்கு வலுக்கட்டாயமாக என் கழுத்தில் தாலி கட்டிட்டு போயிட்டான், அவன் கட்டின தாலியை அவன் முகத்தில் தூக்கி வீசுவேன், எனக்கு என்ன இருந்தாலும் சரி தான் கௌதமை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி கிட்ட அவங்க வீரா வந்து அவங்க தரப்புடைய நியாயத்தை சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க பாரதி வந்து நினைக்கிறாங்க, கௌதம் வந்து அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வைஜெயந்தி வந்து லேஸ்பட்டவ கிடையாது, என்னமோ நடந்திருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அவ்வளோ லேஸ்பட்டவங்களா கிடையாது, எப்படி இருந்தாலும் சரி தான் என்ன நடந்துச்சுன்னு இன்னும் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அறிவழகனை சந்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து அறிவழகனை சந்திக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ அறிவழகனும் அன்னைக்கு நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே பாரதிக்கு வந்து அறிவு மேலே வந்து நம்பிக்கை வருது. ஆமாம், அறிவழகன் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, நம்ம அங்கே போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாலதி இருக்கிற வீட்டுக்கு வந்து பாரதி வந்து அவங்க போகிறாங்க. அப்படி போகக்கூடிய பாரதிக்கு வந்து மாலதி பற்றின ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இங்கே வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. வைஜெயந்திக்கு வந்து பாரதி இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்போ தெரிஞ்சதுமே வைஜெயந்தி ரொம்பவே கோபத்தோடு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ கௌதமும் அவங்க வைஜெயந்தியோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வைஜெயந்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ இவ்வளோ தூரம் கோவப்பட மாட்டீ அப்படிங்கும்போது அப்போ குரு வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க போலுக்கு. அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, எனக்கு பரம எதிரியான அந்த பாரதி வந்து இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறா அந்த பாரதி இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது ஆமாம் பாரதி இங்கே வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கேஸுகளை பற்றியும் அவள் வந்து துருவ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், அறிவழகனை காப்பாற்றுறதுக்காக அவள் எப்படியாவது முயற்சி பண்ணுவா, அதனால அப்படி மட்டும் அவள் முயற்சி பண்ணிட்டானா இந்த விஷயத்தில் நம்ம தான் வந்து சிக்கியிருக்கணும் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை சும்மா விட மாட்டா, ஏற்கனவே வந்து அவளுக்கு எனக்கு முன்வரதாக இருந்துக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான் நம்மளை தோண்டி திரும்பி சும்மா விட மாட்டா, அதனால எப்படியாவது வந்து இவளை இங்கேருந்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளால முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது நம்மளால முடியாது தான், ஆனாலும் முயற்சி பண்ணணும், இங்கே பாரு கௌதம் உண்மையில தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. சவுந்தரபாண்டி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் வந்து அவளை பார்க்கறதுக்காக போனேன், அவள் தான் வந்து இவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டால, அது மட்டும் இல்லாமல் இவன் கட்டின தாலியை கழட்டி தூக்கி வீசுறதுக்காக அவள் தயாராக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே சிவபாலன் சொல்கிறாங்க, இல்லை வீரா கிட்ட நான் வந்து பேசினோம்னா கண்டிப்பாக வந்து அவளுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா அவள் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டா, அவளுக்கு உண்மை தெரியாதனால தான் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறா, அதனால நான் வீராவை பார்த்து நான் பேசுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து அங்கேருந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. அப்போ சிவபாலனை பார்த்ததுமே சண்முகம் எல்லாருமே கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது பரணி வந்து தடுக்கிறாங்க. என்ன சண்முகம், சிவபாலன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல, நீ வந்து இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான் உன்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு சண்முகம், நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கவும் அவன் எதுக்கு வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் விசாரி அப்படிங்கிறாங்க. உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, இவன் எதுக்கு வந்தாலும் சரி தான், இவன் கட்டின தாலியை தூக்கி வீச போகிற அப்படிங்கிறாங்க.